ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, அக்காவோட அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க குளத்துக்கிட்ட நேத்து ஈவினிங் நாங்க மலையிலருந்து யானை இறங்குறத பார்த்தோம். எதுக்கு அவ்வே சொல்லுற? எப்படி சொல்லணும் மேடம்? பாப்பா. சரிங்க. அதனால நெறைய நெல்லு விதைச்சிருக்காங்க போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெயகானத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இங்க ஒரு 4 வாத்து இருக்குங்க. அதுதான் சில நேரம் வீடியோ எடிட் பண்ணும்போது, வீடியோ எடுக்கும்போது அந்த சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கா வீட்ல ஒரு நாள் டே விலாக் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோல நடக்கிறத பத்தி நான் லாஸ்ட்ல கொஞ்சம் பேசுவேன். அதனால முன்னாடியே டே விலாக்ல சில நேரம் நான் என்னென்ன வேலை செய்றேன், அக்கா வீட்ல இருக்கிற தோட்டம் இந்த மாரி எல்லாமே பாருங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. அக்கா வீட்டுக்கு பக்கத்துலயுமே குளம் இருக்கு. அங்க தான் பாத்திரம்லாம் கழுவுவாங்க. குளிக்கிறது எல்லாமே ஒரே குளம். நல்ல பெரிய குளமா இருக்கும். அதுக்கு பின்னாடி ஊரை சுத்தியே இங்க ஃபுல்லா நெறைய மலை தாங்க. அதனால கண்டிப்பா டெய்லியுமே யானை, கரடி வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் வருது. ஆனா கண்டிப்பா யானை வருது. அதோட ரீசனுமே நான் வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. இங்க இப்படிதான் சொல்றாங்க. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க குளத்துக்கிட்ட நேத்து ஈவினிங் நாங்க மலையிலருந்து யானை இறங்குறத பார்த்தோம். உண்மையாவே அது அவ்ளோ ஒரு ஆச்சரியமா இருந்தது. இங்கருந்து பார்க்குறதுக்குமே அவ்ளோ சூப்பரா தெரிஞ்சது. அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். விரும்புறவங்க பார்க்கலாம். எத்தன பேர் இந்த மாரி பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கீங்கன்னு தெரியாது. நேத்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ தூரத்துல அதுவும் மலையிலருந்து இறங்குறது. இப்போ நம்ம ஒரு ஜூ போயி அத ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறதையோ, நடக்கிறதையோ பார்க்குறத விட, நேரடியா அது கொஞ்சம் தூரத்திலே இருந்தாலும், நம்ம இருக்கிற இடத்துக்கிட்ட, மலையில இந்த மாரி பார்க்குறது எனக்கு ஹேப்பியா இருந்தது. நெறைய பேர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப மேல இருந்து இறங்குற வரையும் நாங்க பார்த்தோம். அது ஒரு கிளிப் எடுத்திருந்தேன் பாருங்க. முன்னாடி இங்க வரும்போது நல்ல சின்ன வாத்தா இருந்தது. பெருசானதுக்கப்புறம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிருக்குங்க. 2 வந்து நம்ம அக்காவோடது. இன்னும் 2 வந்து அங்க பக்கத்துல சித்தப்பாவோட வாத்து. இது வந்து நேத்து காலையில ஒரு 5 மணி இருக்குங்க. 5 மணிக்கெல்லாம் என்னோட வீட்டு சைடு இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். ஆனா இங்க அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்ல. காலையிலே வாசல்ல லைட்டா சாணி தெளிச்சிருக்காங்க பாருங்க. டைம் இப்போ 6 மணிக்கு மேல இருக்குங்க. அக்கா வீட்ல வந்து டே விலாக் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். நான் முன்னாடியே ரீசன் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அக்காவும் அண்ணாவும் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. நேத்து ஈவினிங் சமைச்சிருந்தாங்க. அதனால காலையில பொரியல் மட்டும் செய்யணும். என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். அப்ப எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு. மேடம் இப்போதான் எந்திரிச்சாங்க. டீ இருக்கு, டீ குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரேன். அக்கா வீட்டில இருந்தே பறிச்சது. அக்கா வீட்டில் இருக்க தோட்டத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு கோவக்காவோட உருளைக்கிழங்கு தான் பொரியல் பண்ண போகிறோம். அக்காவும் அண்ணாவும் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. அண்ணா வந்து மேஸ்திரி. அதுவும் இல்லாமல் இங்கே அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுங்களெல்லாம் டெம்போவில் கூட்டிகிட்டு போவாங்க. டிரைவர் 2 வேலை பார்க்குறாங்க. கிளம்பியாச்சு. இந்த கோழி ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, ஒன்று வந்து நாட்டுக்கோழி, இன்னொன்று இப்போது அதோட காலெல்லாம் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோழியை வந்து இங்கே ஆஸ்திரேலியா கோழின்னு சொல்கிறாங்க. அதோட கால் எல்லாமே கருப்பாக தான் இருக்குங்களா. நல்ல ஹைட்டாகவும் வளருதுங்க. வகையான கோழி நம்ம ஊரில் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே அரிசி கொடுத்து பழக்கிட்டாங்க. அதனால வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அக்கா வேலைக்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் வாசல் கூட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பொரியல் செய்கிறதுக்காக கோவக்காய் கட் பண்ண போகிறேங்க. தேஜுவும் அக்காவோட பாப்பாவும் டீ குடிச்சிட்டாங்க. அதனால் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. தேஜு இப்போ தான் எழுந்திரிச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிச்சுங்களா. கொஞ்சம் நேரம் நம்மக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நேற்று அக்கா வேலைக்கு போகலைங்களா. ஒரு ஈவினிங் டைமில் வயலுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்கிட்டயோ இல்லை மாமியார்கிட்டேயோ கோவக்காய் பறித்து வைங்கன்னு சொல்லியிருந்தா நாங்கள் பறித்து வச்சுருப்போம். அவங்களும் சொல்ல மறந்துட்டாங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை போல். அதனால் காலையில் அவங்க செய்யாமல் லேட் ஆகிடுச்சு. அக்கா வீட்டுக்கிட்ட இருக்க தோட்டம் வந்து கொஞ்சம் புதர் மாதிரி நல்லா நிறைய வளர்ந்துருக்குங்களா. பாம்புதே இருக்கலான்னு சொல்லிட்டு விடிகாலையிலே பறிக்கலை. அதனால் கொஞ்சம் லேட்டாக பறித்ததுனால இப்போது நான் சமைக்க போகிறேன். அக்கா வாசல் கூட்டினதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பிட்டாங்கங்க. எப்போதும் அக்காவோட பொண்ணோ இல்லை தேஜுவோ இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போகும்போது போகிற வழியில் தான் நிறைய கடை இருக்குங்களா. அதனால் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு 2 பேர் ரெடி ஆகி அக்கா கூட போயிட்டு வருவாங்க.
உருளைக்கிழங்கு, கோவக்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. இங்க பாருங்க. அம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நாள் நான் ஒரு வரப்பு வரும். அது வந்து வயலுக்கு பக்கத்துல தான். வரப்புல அத வந்து அருகம்புல் காளான்னு சொல்றாங்க. இத விட கொஞ்சம் சிறுசா நெறைய பறிச்சு நாங்க சமைச்சு சாப்பிட்டோம். அந்த மாரி அக்காவோட மாமியார் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. காளான் நெறைய இல்ல, இவ்ளோ தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப இத ஃப்ரை பண்ணுவோம்ல, அப்ப வந்து வெங்காயம் சேர்க்கும்போது சேர்த்துட்டோம் அப்படின்னா 2மே ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் கோவக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரிக்கணும். அக்காவோட அடுப்பு பாருங்க. சாப்பாடு வைக்கிறதுக்குமே இங்க திண்ணை இருக்கும். பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே விளக்கு, தீப்பெட்டி எல்லாம் வைக்கிறதுக்கு இருந்தது. இப்படி நான் சின்ன வயசில் படிக்கும்போது என்னோடய அப்பத்தா ஐயா இருந்த வீட்டில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்க்குறது நல்லாயிருக்கு. பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே ஒரு நாள் அதே காளான் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரிங்களா, நாங்கள் எப்போதுமே எல்லா குழம்புக்கும் மசாலா சேர்ப்போம்ல, அந்த மசாலாவில் முதல்ல காளான் சேர்த்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கோவக்காய் போட்டு பொரித்து தொக்கு மாதிரி எடுத்திருந்தாங்க. சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. இப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வீடு கூட்ட போகிறேன். மேடம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஏன் எப்போதுமே இதுக்கும் சின்ன வயசுலேருந்து நானும் பார்க்குறேன், கேமரா பார்த்த உடனே இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. எவ்வளோ பெரிய ஆளானா இதை நிறுத்த போகிறானே தெரியல. வீடு கூட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து காலையில் இது வந்து மதியம் ஒரு 12 மணி இருக்குங்க. காலையில் வேலையெல்லாம் முடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சித்தி வீட்டில் வந்து ஒரு 3-4 தங்கச்சிங்க எனக்கு இருக்காங்க. அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் நெட்வொர்க்கும் கிடைக்காதுங்களா, மொபைல்லாம் அதிகமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லாதனால சும்மா பேசிக்கிட்டு டைம் போச்சு. இப்போ வந்து மதியம் சமைக்க போகிறேன். இப்படி தலையில் துண்டோட வீடியோ ஆரம்பித்தது, வேலை ஆரம்பித்த ரீசன் வந்து அங்கே நம்ம வீட்டிலனா பக்கத்தில் வந்து ஆரஸ்வதி காடு நிறைய இருக்கும். அதனால் அங்கேருந்து நாங்கள் காஞ்ச இலையெல்லாம் கொண்டுட்டு வருவோம் இல்லைங்களா. ஆனால் இங்கே வந்து அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் பனை ஓலை தான், நிறைய பனை மரமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுமே வீட்டில் இருக்கும்போது மலைக்கெல்லாம் விறகு எடுக்க போவாங்க. இங்கே வந்து பனை ஓலை தான் வச்சு முதல்ல விறகு எரிப்பாங்க. அதனால் காமிச்சேன். இங்கே வந்து எனக்கு அக்கா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதை விட மாமியாருமே சில விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சும்மா வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனாலயா இல்லை என்ன பிடிக்குமான்னு உண்மையாகவே தெரியலங்க. அவங்க வந்து ஆடு மேய்க்க போயிருக்காங்க. மதியம் சமைப்பேன் அப்படிங்கிறதுக்காக பாத்திரம்லாம் விளக்கி இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒலை வச்சுட்டு அரிசி போட்டாச்சுங்க. பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டேன். சின்ன தம்பி வந்து நவாப்பழம் பறிச்சுட்டு வந்தான். நாங்கள் பாப்பா சாப்பிட போகிறேன். கூட நான் சாப்பிட்றேன்னாம்மா சொன்னேன். सापडे एगुडा खायला मिठा लागते. ए पचिलाने ए हाड का समते बोल लागते. होना நான் வீடியோவில் காமிக்கிறது தாங்க கேட்டேன். நான் சாப்பிட போகிறேன்னு நினச்சி நல்ல பழுத்த பழமாக தான் இனிக்குதுங்களாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற பழம் இனிக்கலன்னு சொல்லி அவள் என் கையில் கொடுக்குறா. இதுக்கு அவ்வே சொல்லுற. எப்படி சொல்லணும் மேடம்? பாப்பா. சரிங்க. ସବୁ ଖାଇପାରିବା ନା ଅଦା ରଖିତା? ତ ଚାଚୀ ମା ଏତେ ଯଦି ଆସିବେ ଖାଇବେ ଏତେ କଣ ହେଇଯିବ। ବେଶୀ ଖାଇନା ବି ଥଣ୍ଡା ହେଇଛି. இந்த கவரில் தாங்க கொண்டுட்டு வந்தாங்க. இந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது எனக்கும் அக்காவோட பாப்பாக்கும், சின்ன கிண்ணத்தில் இருக்கிறது வந்து மேடம்க்கு. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டது வந்து நம்ம கொஞ்சமாக சாப்பிடலாம், ஏன்னா அக்காவோட பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்குங்க. இன்னமும் அதிகமாக சாப்பிட்டா சளி பிடிக்கும், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அம்மா அப்பாவுக்கு அப்புறம் பாட்டிக்கு வையின்னு சொன்னோம். எப்படி இருக்கு? நல்லா டேஸ்டாக இருக்கானா கெட்டியாக இருக்குது. அக்கா எப்போ வராங்கன்னு தெரியலங்க. சாப்பாடு இந்த பாத்திரத்தில் செஞ்சேன். அக்கா வீட்டில் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருண்டு பாத்திரம் கீழே ஓட்டையாக இருக்கும், அதில் தான் சாப்பாடு வைப்பாங்க. சுடு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு நம்ம பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதனால தண்ணி காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். துணி மட்டும் இன்னும் அலசாமல் இருக்குது, துவைச்சிட்டேன், அலசிட்டு வந்துடுறேன். அது வரையும் பருப்பு வேகட்டும். 2 பேரும் எழுதிக்கிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க.
இன்னொன்னு 1 2 சொல்றதுலயே நிறைய பேருக்கு தலைவலி வந்திருக்கும். இது வந்து ஒடியா எழுத்துல வாய்ப்பாடு. இங்க பாருங்க, இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏக்கர துய் நானா এটা কেমতি குவந்தி துய் துய்க்கு துய் வந்து 1, இது வந்து 2ங்க. ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6, 4 2 8 இந்த மாதிரி படிக்கணும். ஐ 2 10, ஆ 2 12. ஆனா இது எல்லாமே ஒடியா எழுத்து. நடுவுல 1 2 இருக்குங்க. இந்த 2 சைடும் 2 4 6 8 10 12 14 16 18 20 இருக்கு. இது ஃபுல்லா 2. அதே மாதிரி ஒடியா எழுத்துல கெத்த ஜாய் வச்சு 25 வாய்ப்பாடு வரை இருக்குங்க பாருங்க. 25 வரை இருக்குங்க. ஆனால் 1லேருந்து 10 வரைய தான். 25 வரையுமே 10 வரைய தான் இருக்குது. நம்ம ஊரில் படிக்கிற மாதிரி 15 20 அந்த மாதிரி இல்லை. ஆனால் நம்ம ஊரில் எண்ணில் வாய்ப்பாடு இருக்கிற மாதிரி இங்கே இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு இப்போதைக்கு தெரியலங்க. குழம்புக்கு மசாலாலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துருக்கேங்க. ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அக்கா அண்ணா 2 பேருமே வந்துட்டாங்க. ஆனால் அண்ணா எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அக்காவோட மாமியாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். அக்காவோட தோட்டம் பார்க்கலாங்களா? நிறைய விதைச்சிருப்பாங்க. இதில் வந்து மொத்தம் 3 4 கொடி இருக்குங்க. இது வந்து கோவக்கா கொடி, இன்னொன்று வந்து வெள்ளை பூசணி கொடி. நல்லா வீடில் படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே இந்த ஓரத்தில் தட்டைப்பயிர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து அது மொச்சையா அவரைக்காயான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குங்க. அவரைக்கொடி மாதிரி தான் நினைக்கிறேன், தெரியல. 4 5 கொடி மாதிரி இருக்குது. அதோடையே பசலிக்கீரை, அந்த பொய் சாகோன்னு சொல்லுவேன் இல்லைங்க. என்னோடய வீட்டில் அதிகமாக காமிக்கிறது வந்து பச்சை கலரில் இருக்கும். இங்கே வந்து பர்பிள் கலரில் இருக்குது. அக்காவோட வீட்டுக்கு மேலே நிறைய இந்த மூங்கில் விறகா போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடியெல்லாம் சொரக்காய் கொடி நிறைய சாப்பிட்டாங்க. நிறைய வந்திருந்தது. அப்படியே ஃபுல்லாக படர்ந்துருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னொன்று இந்த பர்பிள் கலர் பசலிக்கீரை கொடி வந்து நம்ம ஊர் சைடுமே பார்க்கலாம். ஆனால் பச்சை கலர் தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. முருங்கை மரம் இருக்குது. இதுதான் அந்த வேலைக்கார மரம்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே வந்து பர்மாசி கொச்சோன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முருங்கைக்காய் சீசனுக்கு முன்னாடியே நல்லா விளைஞ்சு ஓஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி சைட்லேயுமே இங்கே பாருங்கள், இங்கே அந்த வெள்ளை பூசணிக்காவை வந்து பானி கொக்காருன்னு சொல்லுவாங்க. இது வந்து பூசணிக்காய் மஞ்சள் கலரில் வரல, அந்த பூசணிக்காய். இதை வந்து கொக்காருன்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே கோவக்காய் கொடி இருக்குது. அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு கொடியுமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் மூங்கில் மரத்தில் படுறது பார்த்திங்களா, அது வந்து பீர்க்கங்காய் கொடி. அக்காவோட தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு முன்னாடி நல்ல வெயில் காலத்துலலாம் வீட்டுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன கொட்டகை இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அடுப்பு அங்கே தான் சமைப்பாங்க. மழை காலங்கிறனால இப்போ வீட்டுக்குள்ளே சமைக்கிறாங்க. இந்த சைடில் இருக்கிறது வந்து ஆட்டு கொட்டகை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி க்ளீனாக இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே சாப்பிடுவோம், இல்லாட்டி உள்ளே அங்கே சாப்பிடுவோம். நாங்கள் கூட மலையில் யானை பார்த்தோன்னு சொன்னோம்ல, நாங்கள் பார்க்கும்போது இப்போ யானை நின்றுட்டுருக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துக்கு மேலே இருந்து பார்த்தோம். ஊருக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் அடிபம்பு இருக்குல்லங்க, அங்கேருந்து பார்த்தும்போது இன்னுமே கிளியராக தெரிஞ்சது. இது வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த சைடு குளத்து சைடு தெரியுதா இல்லையான்னு பார்த்தேன். அப்போ தெரிஞ்சது. ஜூம் பண்ணி தாங்க எடுத்திருந்தேன். கிளியராக தெரியல அப்படின்னாலும், ஆனால் அது நடக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது. ஒரு 5:30 6 மணி ஆயிடுச்சுங்களா, அதனால் கொஞ்சம் இப்படி தெரியுது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை டெய்லியுமே யானை பார்த்து பழகுனனால, மலை மேலே இருந்து வரும்போதுமே இன்றைக்கி நைட்டு யானை வரும், எல்லோரும் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக இந்த யானை இறங்கும், வயலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
நேற்று வந்து யானை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் சில பேர்கிட்ட கேட்டேன், இப்போ இன்னும் நெல் விளையலை தானே, இப்போ தானே நெல் விதைச்சிருக்கீங்க, நாற்று கூட இன்னும் வளரலை, நெல் விளைச்சல் இருக்கும்போது தானே யானை அதிகமாக வரும், ஆனால் ஏன் இப்போ டெய்லியும் வருதுன்னு சொல்லி கேட்கும்போது, பனைமரத்தில் பனம்பழம் பழுக்கிற ஸ்டேஜுங்க இது. எல்லா மரத்துலேயுமே பனம்பழம் பழுத்து அதுவாகவே கீழே விழுகுதுங்களா, அதை சாப்பிட்றதுக்காக வராங்களாம். அப்படி சொன்னோன்னே ஓஹோ அதனால தான் போல நினச்சேன். ஆனால் காலையில் அக்காவோட வயலில் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போகும்போது தான் வரிசைக்கும் பனைமரம். அக்கா வீட்டு சைடு நிறைய பனைமரம் இருக்குங்க. என்னதான் வெடி போட்டோ இல்லை சத்தம் போட்டு அவங்கள விரட்டினாலும் வர்றது வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பனம்பழ சீசன் முடிகிற வரை அப்படி தான் வருவாங்க போல். அதுக்கப்புறம் நெல் விளைஞ்சிரும். கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும். அக்காவோட ஊர்லேயே ஒருத்தவங்களை எங்கே பார்த்துச்சுன்னு தெரியல, காலில் பயங்கரமாக மிதித்து வீங்கி போய் இப்போது ஒரு குச்சி வச்சு நடந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கங்க. என்ன பண்ணுறது, சொந்த ஊர் இல்லைங்களா, விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நாங்கள் பார்த்தது அந்த மலை ஃபுல்லாக மலை தான். அதுக்காகவே அக்கா ஊர் சைடெலாம் ஒரு 6 மணி இல்லாட்டி 7 மணியை போல் வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க. எங்கே போயிட்டு வர்றதா இருந்தாலும் பகலில் இருட்டுறதுக்கு முன்னாடியே போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இருந்தும் சில பேர் இந்த கல்ச்சுரல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்களா, அவங்க அங்கே இங்கேயும் போனாங்கன்னா பிரச்சனை ஆயிடுது. இதுதாங்க அக்காவோட நிலம். இப்போது நான் ஒரு 3 வயல் மாதிரி வரிசையாக நெல் போட்டு கொஞ்சமாக நாற்று வளர்ந்துருக்குல்லங்க, இது 3மே அக்காவோட தான். இந்த நாற்று வளர்ந்துருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வயல் ஒரு 3-4 வயல் பாப்பா சொல்கிறா. அவளுக்கே கரெக்டாக தெரியுமா என்னன்னு தெரில. அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்லேயுமே நிறைய இருக்குங்களாம். கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கேருந்து அவங்க நாற்று பிடுங்கி கொண்டுட்டு போய் நடுவாங்களா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, காமிக்கிறேன். கால் சகதி ஆயிடுச்சு, அதனால கழுவிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிலேட்டிவாக வந்திருக்கீங்க, இங்கேயும் நிறைய வேலை செய்கிறீங்க, எல்லாம் நீங்களும் செய்யணுமா, இந்த மாதிரி சில பேர் அக்கறைப்பட்டு கேட்குறது உண்டு. அதுக்காக நான் பதில் சொல்கிறேன். அக்கா வந்து காலையில் இங்கே ரொம்ப சீக்கிரமாகவே 6 மணி 5:40 5:50க்கெல்லாம் இவங்க இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சில நேரம் அவங்களால சீக்கிரமாக எந்திரிச்சு சமைக்க முடிஞ்சால் காலையில் சமைப்பாங்க. இல்லை அப்படின்னா நான் வந்திருக்கிற டைமில் எப்போயாவது நைட்டு சமைப்பேன். அவங்க லேட்டாக எந்திரிச்சாலும் கீரையோ இல்லை பொரியலோ எதையாவது பொரிச்சதுக்கப்புறம் சாப்பாடு ஒலை வச்சுட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. மாமியார் பார்த்துக்குவாங்க. நேற்று வந்து நான் இருந்தேன் அப்படிங்கிறதுனால மதியம் சமைச்சேன். அக்கா வீட்லேயும் செய்வேன். இன்னொன்று நம்ம அம்மா வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அங்கேயும் ஒரு சில வேலைங்க இருக்கும். இங்கேயும் செய்யணும் அங்கேயும் செய்யணும். ஏன்னா செய்கிறது பிரச்சனை இல்லை, 2 வீட்டுக்கும் இதனால் எந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது இல்லைங்களா. அதனால் நான் சரியாக இருந்தேன் அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் சில வேலை அங்கேயும் சில வேலை, அப்படி தான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு டே போகும். அதனால தான் நேற்று மதியம் சமைக்கிற மாதிரி இருந்தது. இல்லை அப்படின்னா சில நேரம் காலையில் இல்லாட்டி ஈவினிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா வீட்டில் இருக்க தோட்டம் அப்புறம் அக்கா வீடெலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.